ஹலோ காய்ஸ், அகமதாபாத்தில் ஏர் இண்டியா ஃப்ளைட் விபத்துக்குள்ளே இருக்குது. அகமதாபாத்தில் வந்து லண்டன் கிளம்பின ஃப்ளைட் வந்து கிளம்பி 3 நிமிஷத்தில் மேகனி நகரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இடித்து விபத்துக்குள்ளே இருக்குது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க மொத்தம் 200க்கும் மேற்பட்டவங்க. அதில் 170க்கு மேலே இந்தியர்கள், 50க்கு மேலே பிரிட்டிஷ்காரங்க. இவ்வளோ பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த விபத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர், குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர் வந்து உயிரிழந்துட்டதாக தகவல் வந்திருக்கு. இன்னும் பல உடல்கள் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு அப்படி எரிஞ்சிருக்கிறதாகவும் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலிக்கிற சம்பவமாக இருக்குது. இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபால்ட்னால தான் இந்த விபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட் கிளம்பி 3 நிமிஷத்தில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல. ஆனால் ஏற்கனவே அந்த ஃப்ளைட்டில் வந்து பிரச்சனை இருந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டை தான் அனுப்பியிருக்காங்களா இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து கவனிக்காமல் விட்டுருக்காங்களா, எதுவுமே நமக்கு தெரியலை. இப்படி ஒரு பெரிய துயரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே கண் கலங்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபுட்டேஜெலாம் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டு போய் அது கிராஷ் ஆகிற அந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன். அப்புறம் அந்த உடல்கள் இருக்கிறது பார்த்தேன். வெயிட் பண்ணுவோம், என்ன தான் காரணம்னு சொல்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி நானே எடுத்துகிட்டு வரேன். என்ன தான் ஃபால்ட்டு ஃப்ளைட்டில் அப்படின்றது நான் எடுத்துகிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். ஓகே.